முன்பு ஒரு காலத்துல மூன்ஃபால் என்ற கிராமத்துல ஆண்டுகள் ஆக ஆக ஊர் மக்கள் மத்தியில கவலை அதிகமாயிட்டே இருந்தது. நேத்து ராத்திரி கூட ஒருத்தங்க காணாம போயிருக்காங்க. ஆனா எப்படி காணாம போனாங்கன்னே தெரியல. கிளாரா எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. நம்மளோட அரண்மனை சபிக்கப்பட்ட அரண்மனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, வேற ஒரு துணி தைக்கிறவங்களை தேடிட்டு இருக்காங்க. அட கடவுளே, இந்த மர்ம கதை தொடர்கதையாவே இருக்கு. மூன்ஃபால் கிராமம் முழுவதுமே இந்த மாதிரி பயப்படுத்தக்கூடிய புரளிகள் உலவிட்டு இருக்கு. இந்தாங்கம்மா, இதை குடிங்க. மருந்து இன்னும் கொஞ்சமா தான் இருக்கு. நான் வாங்கிட்டு வரேன். மில்லர்ஸோட துணியை நேத்தி தைச்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு அவங்க பணம் தருவாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு உதவும்? இந்த காசெல்லாம் நமக்கு சுத்தமா பத்தாது. அக்கா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப சாப்பிடலாம். இப்போதைக்கு நிறைய தண்ணி குடிச்சு நெருப்பு அணையாம பாத்துக்கோங்க. எலினான் சொல்றது நீதானா? ஆமா. அரசரோட உத்தரவு. அரண்மனைக்கு உடனடியா கை தேர்ந்த ஒரு தையல்காரர் தேவைப்படுறாங்க. அந்த வேலைக்கு வாரத்துக்கு 5 வெள்ளி காசுகள் சம்பளம் தருவாங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க மறக்காம அரண்மனை வாசலுக்கு வந்துருங்க. இத கொடுக்க மறந்துட்டேன். என்ன? இது நியாயமே இல்ல. உங்க அப்பா வாங்கின கடனை இன்னும் அடைக்காமையே இருக்கு. அரசாங்கம் இவ்வளவு நாள் எதுவும் சொல்லாம இருந்துச்சு. 50 தங்க காசுகளா? எங்க கிட்ட வெங்கல காசு கூட இல்லையே. நீங்க இந்த கடனை அடைக்கலனா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பா தான் தெரியுது. இந்த வேலை எவ்வளவு நாள் இருக்கும்? ராணியோட ஆடைகளை முழுசா தைச்சு முடிக்கிற வரைக்கும். ராணியோட ஆடைகளை முழுசா தைக்க முடியாது. வேண்டாம் இல்லனா, தயவு செய்து அந்த அரண்மனைக்கு போகாத. வேற எந்த வழியும் நமக்கு இல்லையம்மா. தையல்காரர் பொண்ணு போன மாசம் கிளாரா அங்க வேலைக்கு போயிருந்தா. அதுக்கப்புறம் அவளை யாருமே பார்க்கல. தாத்தா சொன்னாரு, அங்க போறவங்க எல்லாரையும் அரண்மனை சாப்பிட்டுருமா. நான் சொல்றது கேளு. அங்க போகாத, அங்க ஏதோ மர்மம் இருக்கு. அப்படின்னா அங்க மர்மம் இருக்குமா? உங்களால ஜெயில ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்புறம் இந்த குழந்தைங்க ஒரு வாரத்துக்கு 5 வெள்ளி நாணயம் தராங்க. 10 வாரத்துல நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிடும். அவ்வளவு காலம் வரைக்கும் உன்னால அங்க இருக்க முடியுமா? கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வந்துடுவேன். ஓ, பாய் எலினா, உன்னை வரவேற்கிறேன். உன்னோட திறமையை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன்னோட இந்த கைகள் ஒரு பொக்கிஷம். இவ்ளோ அழகான கைகள். நீ ஒரு உண்மையான தையல்காரி. நான் இங்க வந்ததுல எனக்கு தான் பெருமை. அப்படிலாம் இல்ல, நமக்குள்ள எந்த பிரிவும் இல்ல. நம்ம ஒரே குடும்பம். இந்த ஆடையெல்லாம் பாரு. உனக்கு முன்னாடி இருந்தவங்களால உருவாக்கப்பட்டதுதான் இது. அவங்க வேலை செஞ்சதுக்கான கடைசி ஆதாரம் இதுதான். அப்ப அவங்கெல்லாம் உங்க வேற அரசவைக்கு வேலை செய்ய போயிட்டாங்களா? நீ சொன்னது உண்மைதான். இது உன்னோட சிறந்த வாய்ப்புகள். இது உன்னோட வீடா நினைச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி அங்க வேலை பார்த்த தையல்காரர்களுடைய புகைப்படத்தை எலினா அங்க பார்த்தா. எல்லா புகைப்படங்கள்லயும் ஒரே மாதிரி அங்க இருந்தவங்களுடைய பயம் கண்ணில் தெரிஞ்சது. இளவரசரே, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, தப்பு என் மேலே தான் இருக்குது. நான் ஏதோ ஒரு யோசனையில் வந்திருந்தேன், அதனால தான் பார்க்கல. நீங்கள் தையல்காரியா? வந்து 3 நாள் தான் ஆகுது இளவரசரே. இந்த அரண்மனை உனக்கு பிடிச்சிருக்கா? எலினா தயங்கனா. உண்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிற இளவரசருக்கு நாம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. அது நான் எதிர்பார்த்ததோட வித்தியாசமா இருக்கு. இங்கே எல்லாத்தையும் உனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல? நான் போகணும். ராணி அந்த பொருளுக்காக அங்க காத்துட்டு இருப்பாங்க.
தாராளமாக போங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லிட்டு போங்க. என்னோட பேரு எலனா, இளவரசே. வணக்கம் அரசே. ஒற்றர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை அப்புறமா பார்க்குறேன் மிஸ் எலினா. அன்னைக்கு நடு இரவு ஆன போதிலும் எலேனா இடைவிடாம வேலை செஞ்சுட்டு இருந்தா. எலேனா திடீர்னு பயந்துட்டா. தச்சிட்டு இருக்கிறத பாதியிலே நிறுத்திட்டா. யாரு? திடீர்னு ஒரு உருவம் அவ கண்ணுக்கு பட்டது. அது எலினாவையே பார்த்துட்டு இருந்தது. நீ தான் இதுக்கு முன்னாடி இருந்த தையல்காரியா? உன் பேரு கிளாரா தானே? நீ கல்யாணம் பண்றதுக்காக உன்னோட ஊருக்கே போயிட்டேன்னு சொன்னாங்க. நீ பேசுறது கேட்கல. உனக்கு என்னதான் ஆச்சு? அப்ப நீ போகலையா? உன்னை அவங்க கொன்னுட்டாங்களா? சரி சரி, நீ அழாத. அப்போ உன்னை என்னாச்சு? சாபத்தால இப்படி ஆனியா? நீ இன்னும் தூங்கலையா? நீ ஆர்வத்தோட வேலை செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வேலையை நான் இன்னைக்கு இரவுக்குள்ள முடிச்சாகணும் அரசி. நல்லது. நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை உனக்காக காத்துட்டு இருக்கு. இளவரசன் ஆலனுக்கு திருமணம் நடக்க போகுது. அவருடைய திருமண ஆடைகளை தைக்கக்கூடிய பெருமை உனக்கு தான் சேரப்போகுது. திருமணமா? ஆனா எனக்கு இளவரசன் நிச்சயமானவர்னு தெரியாது. கிழக்கு சாம்ராஜ்யத்தோட இளவரசி கூட பௌர்ணமிக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு. இந்த திருமணம் மூலமா 2 ராஜ்யமும் ஒன்னா இணைய போகுது. அதுக்கான ஆடைகள் நேர்த்தியா இருக்கணும். கிளாராவை விட நீ ரொம்ப திறமையானவங்கிறதுனாலதான் உன்னை இதுக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஆமா, இங்க கிளாராவுக்கு என்ன நடந்துச்சு அரசி? அவளுடைய வேலையில முழு ஈடுபாடையும் இழந்துட்டா. நீ கொஞ்ச நேரம் ஓய்விடு. அங்கிருந்த பொம்மையோட நிழல் நில ஒளியால நீண்டது. அது பார்க்கறதுக்கு ஒரு பெண்ணா உருமாறுற மாதிரி தெரிஞ்சது. அடுத்த நாள் ஏதாவது உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு பழைய பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களை எலினா பார்த்தா. ஒரு தோளால் செய்யப்பட்ட புத்தகத்தை அவ எடுத்தா. அப்போதான் அவளுக்கு ஒரு ரகசியம் தெரிய வந்தது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப நடந்தது. ஒவ்வொரு தையல்காரரும் அரச குடும்பத்துக்கு மிகச்சிறந்த ஆடைகளை தைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க. அப்படி என்னதான் எல்லாருக்கும் நடந்தது? ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம், போகாதீங்க. எனக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. கடவுளே, இசபெல்லாவா, எனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ற? அரசு புகழ்பெற்ற இந்த ராஜ்யம் பிறப்பால் மட்டும் உயர்ந்தது அல்ல. அது இந்த ராஜ்யம் பிறப்பதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம். என்னுடைய திறமையையும் செயல்பாட்டையும் யாரும் பாராட்டுவதில்லை. நம்ம எல்லாரும் இங்க ஒரு ஆயுதம் தான். இந்த மந்திரம் செயல்பட ஒரு ஆயுதம் தேவைப்படுது. நம்ம திறமையும் நம்ம உருவாக்குற இந்த அற்புதங்களும் நாம தைக்கிற இந்த ஆடைகளுக்குள்ளவே மாட்டிக்குது. நாம தைக்கிற ஆடைகளை அணிகிறவங்க நம்ம திறமைகளை மட்டும் எடுத்துக்கிறது இல்ல, உருவாக்குறவங்களுடைய ஆன்மாவையும் எடுத்துக்கிறாங்க. கடைசியா நம்ம உருவாக்குற அற்புதமான ஆடை தான் கல்லறை. இந்த மாதிரி திருடப்பட்ட ஆன்மாக்களின் மூலமா தான் இந்த அரசவை கட்டமைக்கப்பட்டிருக்கு. அரச குடும்ப விழாக்களுக்கு அப்புறம் அவங்க எப்படி காணாம போறாங்கன்னு இப்பதான் தெரியுது. திருமணம்? ஆமா, இங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல, சும்மா படிச்சு பார்த்தேன். அந்த சாபம் எல்லாரும் சொல்ற மாதிரி வெறும் புரளி மட்டும் கிடையாது. முடியாது. அவங்களோட சூழ்ச்சியில நான் கண்டிப்பா மாட்டிக்க மாட்டேன். அரச குடும்பத்தை சேர்ந்த பல தலைமுறைகளுடைய படங்களை எலினா கூர்ந்து கவனிச்சா. என்னால நம்ப முடியல. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. திருடப்பட்ட ஆன்மாக்களை எல்லாம் ஒன்றிணைச்சு மறைக்கப்பட்ட அரச குடும்பத்தோட ரகசிய குறியீடுகள் எல்லாம் கைகளால் அவ கண்டுபிடிச்சா. அதே சமயம் இளவரசர் ஆலன் கூட அவளுடைய நட்பு ஆழமா வளர்ந்தது.
தோட்டத்துல சில சமயம் தனிமையில அவங்க நேரத்தை கழிச்சாங்க. இங்க பாத்தியா, இது ரொம்பவும் அரிதான ஒரு ரோஜா பூ. கிழக்கு ராஜ்யத்திலிருந்து என்னோட பாட்டி இதை எனக்காக கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப அற்புதமாவும் மென்மையாவும் இருக்கு. நீ எது வேணாலும் செய்யலான்னு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ என்ன செய்வ? அது கண்டிப்பா விடுதலையா தான் இருக்கும். என்னோட வேலைக்கு யாரும் முதலாளியா இருக்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவேன். நீ பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்படுவேன்னு நான் நினைச்சேன். பதவின்றது நம்ம கையில நம்மளே சங்கிலி போடுற மாதிரி. எலினா, நீ ரொம்பவும் ஒரு புத்திசாலியான பொண்ணா இருக்கியே. இளவரசே, அது இல்ல, இப்ப நீ என்ன ஏலன்னே கூப்பிடலாம். எலினா, உனக்கு கீட்ஸ் தெரியுமா? எனக்கு தெரியாது இளவரசே. நான் ஒரு சாதாரண தையல்காரி. கீட்ஸ் ஒரு கவிதை. உண்மைதான் அழகு, அழகுதான் கவிதைங்கிறது அந்த புத்தகத்துல போட்டிருக்கும். குடும்பத்தோட சபிக்கப்பட்ட வரலாறு இளவரசருக்கு தெரியுமா தெரியாதான்னு எலினா குழப்பத்தோட இருந்தா. சில உண்மைகள் தெரியாம இருக்கிறதே நல்லதுதான். உண்மைதானே இளவரசே? உனக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறியே. எல்லாருக்கும் தெரியும் தானே? கண்டிப்பா எலினா, உனக்கு என்ன ரகசியம் தெரிஞ்சுக்கணும் சொல்லு. உங்களுக்கு நிச்சயமானதை ஏன் என்கிட்ட சொல்லல? வேற என்ன மறைச்சிருக்கீங்க? ஓ, அது நான் உன்கிட்ட எதையும் மறைக்கல எலினா. கவிதைகளை பத்தி பேசுறீங்க, ரோஜாக்களை பத்தி பேசுறீங்க. இதை மட்டும் ஏன் ரகசியமா வச்சிருக்கீங்க? எலினா, நான் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்த்ததுதான். அரச குடும்பத்துல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. நான் இங்க இருந்து கிளம்புறது தான் ரொம்ப நல்லது இளவரசே. இப்ப நான் உங்களோட திருமண ஆடையை தைக்க வேண்டியது இருக்கு. எலனாக்கு தூக்கமே வரல. ரகசிய சாபங்களுக்கு மத்தியிலும் முடிக்க வேண்டிய வேலைகளுக்கு மத்தியிலும் அவ மாட்டிட்டு இருந்தா. அரசு விருந்து நிகழ்ச்சியில அரசை நடந்து வர்றத அவ கவனிச்சா. ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு செயலும் இதுக்கு முன்னாடி இருந்த தையல்காரர் கிளாராவை நினைவுபடுத்துச்சு. அதே மாதிரியான அசைவுகள், அதே மாதிரியான செயல்கள். கிளாரா தைச்ச கடைசி ஆடையை மட்டும் அவங்க அணியல, அவங்களோட ஆன்மாவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எலினா, உனக்கு ஒன்றும் இல்லையே. நான் அவளுடைய வேலையில முழு ஈடுபாடையும் இழந்துட்டா. இளவரச திருமணத்திற்கான ஆடைகள் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? நடந்துகிட்டு இருக்க அரசி அவர்களே. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த தையல் வேலைகளை செஞ்சவங்க அவங்க முழு ஈடுபாட்டோட செஞ்சாங்க. நான் உண்மையதான் சொல்றேன். இங்க பாரு எலினா, உன்னுடைய குழந்தைகள், அப்புறம் முடியாத அம்மா, அரண்மனை தேவைகளை பூர்த்தி செய்யறவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு அரண்மனை தயாரா இருக்கு. அப்படி பூர்த்தி செய்யாதவங்களுக்கு? இந்த நாட்டுல பேர் தெரியாத நிறைய கல்லறைகள் இருக்கு தெரியுமா? உன் குடும்பத்தோட எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. உன்னுடைய வேலை என்னன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். முதல்ல நம்ம சந்திக்கும் போது நான் அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ நீ அழுதுகிட்டு இருக்க. இப்போ நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அவ சொன்னது சரிதான். நீ இன்னும் உயிரோட இருக்க இயலைனா? என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாளைக்கு பௌர்ணமி. இதுக்கும் மேல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உன்னால அந்த மந்திரத்தை உடைச்சு எரிய முடியும். முடியுமா? எப்படி? அந்த மந்திரத்தை உடைக்கணும்னா எதுக்காக இந்த சாபம் வந்துச்சுங்கிறத நீ நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். எலினா, நீ அழுதுகிட்டு இருந்தியா? அரசி நேத்து ராத்திரி உன்கிட்ட என்ன சொன்னாங்க? எலினா அதிர்ச்சி அடைஞ்சா. ஆனா இளவரசர் மூலயமா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க அவ விருப்பப்பட்டா. உங்களுடைய மொத்த பரம்பரையும், உங்க திறமையும், உங்க எல்லா வெற்றியும் திருடிட்டாங்களா? திருடினது மட்டும் இல்ல, முழுசா பறிக்கப்பட்டது. இந்த குடும்பத்தோட அதிர்ஷ்டத்தை பத்தியும் தெய்வீகத்தை பத்தியும் எங்க அப்பா எனக்கு நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா இது மத்த எல்லாருக்கும் சாபமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தெய்வீகமா? இல்ல, ஒரு ரகசிய இருளோட நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வியாபாரம் தான் இது. இத பாருங்க. பஞ்ச பேய் நாட்டை ஆக்கிரமிச்சு பசியும் பட்னியும் நிலவி இருந்தப்ப ஒரு தெய்வீக ஒப்பந்தம் போடப்பட்டது. திறமையானவங்க உயிர் நாடியா செயல்பட்டு அரசாங்கத்துக்கு எந்த வீழ்ச்சியும் இல்லாம வழி நடத்துவாங்க. இதனாலதான் பல பேரோட உயிர் போயிருக்கு. அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் விருப்பப்பட்டு அந்த தெய்வீக ஒப்பந்தத்தை திரும்ப பெற்றா அது நீங்கிடும். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா முன் வரணும். எலினா, என்ன மன்னிச்சிடு. எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? உங்களுக்கு இது தெரியாதுல்ல? அதுக்கு இல்ல, எனக்கு நிச்சயமானதை உன்கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு. இங்க பாரு, எங்க 2 பேரோட விருப்பம் இல்லாம இந்த ராஜ்யத்தோட நலனுக்காக செய்யப்பட்டதுதான் இந்த நிச்சயதார்த்தம். அது மட்டும் இல்லாம உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு சத்தியமா என்னால முடியல. ஓ ஆலன், நீ என்ன வெக்கப்பட வைக்கிற. ஆனா உங்களுக்கு நிச்சயமான பெண் வேண்டாம். இது ரொம்ப தப்பு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லனா என்ன நம்பு,
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளையும் கட்டாயப்படுத்தி தான் இதுக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க. அவகிட்ட நான் பேசி பார்க்குறேன். கண்டிப்பா இதுக்கு தடையா அவ இருக்கவே மாட்டா. அப்படின்னா எலினா நாளைக்கு என் கூட ஜோடியா நடந்து வருவியா? கண்டிப்பா நடந்து வருவேன். சரி, அத முறியடிக்கிற மந்திரத்தை இப்படித்தான் பண்ணணும். இந்த நூல் உண்மையான வடிவத்தை தாண்டி தைக்கப்படணும். கவலைப்படாத, உண்மைன்ற ஒரு நூல்ல அவளை நான் சிறைப்பிடிக்கிறேன். கண்டிப்பா இதை செயல்படுத்த முடியுமா? முடியும். இது மாத்து மந்திரத்தை பலமாக்கும். இது மர்மமான முறையில் ஆழமாக தைக்கப்பட்ட ஒரு தையல் கலை. எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதை நம்புங்க. நீங்க தயார் தானே? தயாரா மட்டும் இல்ல, பழி வாங்கவும் காத்துக்கிட்டு இருக்கோம். இளவரசருடைய கல்யாண நிகழ்வுகள் வந்தது. ஆனா மணமக்கள் வரவேற்புல எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. இளவரசர் அவருடைய திட்டத்தை பற்றி நிச்சயிக்கப்பட்ட இளவரசிக்கு தெரிவிச்சாரு. எலேனா தன்னுடைய மதிப்பை உறுதிப்படுத்த சாதாரணமான வெள்ளை உடையோட இளவரசர் ஆலனுடைய கையை பிடிச்சிட்டு வந்தா. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏய் எலைனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இளவரசர் ஆலன், இந்த முட்டாள்தனத்துக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? தயவு செஞ்சு நீங்க ஓரமா போறீங்களா? என் அன்பு மனைவி எனக்காக ஆசையா தச்ச உடைய நான் இப்ப அணிய போறேன். முதல்ல இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்ல. எலேனா மாற்று மந்திரத்தை இதுக்கு பயன்படுத்தி இருந்தா. எதை நீங்க எடுத்தீங்களோ அதை திருப்பி கொடுத்தாகணும். எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு விடுதலை கிடைச்சாகணும். தையல்காரர்களுடைய ஆத்மா எல்லாம் ஒரே சமயம் அங்க வெளிப்பட்டது. இளவரசர் ஆலனையும் எலினாவையும் பார்த்து, தங்களுடைய ஆழமான நன்றி உணர்வையும் விடுதலை உணர்வையும் வெளிப்படுத்தினாங்க. நீ எனக்கு தான் சொந்தம், நீங்க எல்லாரும் எனக்கு தான் சொந்தம். ரொம்ப நன்றி எலனா. நாங்க எல்லாரும் இப்போ சுதந்திரமா இருக்கோம். எலனாவும் இளவரசர் ஆலனும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு ஒன்னா இருந்தாங்க. அந்த சாபம் முறியடிக்கப்பட்டது. அதன் பிறகு மூன்ஃபால் கிராமமே முற்றிலும் மாறியது. திருடப்பட்ட ஆத்மாவை நம்பி இல்லாம தன்னோட தனித்திறமையால இளவரசர் ஆலன் நாட்டை நல்லபடியா ஆட்சி செஞ்சாரு. எலினா அரச குடும்பத்தை சேர்ந்த தையல்காரராகவும் அரசியாவும் சிறப்பா செயல்பட்டாங்க. மறைந்த தையல்காரர்களுக்கு அரண்மனை தோட்டத்துல நினைவு சின்னம் அமைத்து வழிபட்டாங்க. அவங்க எல்லாரும் என்றும் நினைவில் கொள்ளப்படுவாங்க. அதன் பிறகு எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.